ஏல சர்ச்சைனாலே டிவிக்கே அமைச்சர்கள் அப்புறம் எம்எல்ஏ தானா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? ஒரு அமைச்சர், அந்த அக்கா பேர் பாத்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர், சரியா? அந்த அக்காவை தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பேசி அவங்கள வந்து இங்க ரொம்ப கஷ்டப்படுத்த விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு, அது என்ன சொல்யூஷன் கிடைச்சிருக்கு, இந்த வீடியோ ஃபுல்லா பேசுற, தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க அன்பு சொந்தங்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கே ஆட்சி 100 நாட்களாக வந்து ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் சரி, ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி, உடனே ரீல்ஸ் அமைச்சர், ரீல்ஸ் எம்எல்ஏ, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கிறவங்க இப்போ ஒரு கட்டத்துக்கு என்ன தெரியுமா, நம்ம தொழில்துறை அமைச்சர் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா கீர்த்தனா இருக்காங்கல்ல அமைச்சர், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பேசி வச்சிருக்கீங்க. அது என்னன்னா, அந்த அக்கா வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நடந்ததாகவும், இவங்கெல்லாம் அமைச்சராக இவங்களுக்கு தகுதியே கிடையாது, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இப்படியே அலைவாங்க வைப்பாங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசியிருக்கியா. முதல்ல அது நம்ம கீர்த்தனா அக்காவே கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்கா மாதிரியே இருக்கிற மலேசியாவில் இருக்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரியே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் வந்து அமைச்சர் கீர்த்தனா வந்து வேற, நான் வேற. ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ தான். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு ட்ரெஸ், மாடல் ட்ரெஸ் போட்டு நான் தான் கார்ல இருந்து இறங்குறேன். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அமைச்சரா அவங்கள வந்து தேவையில்லாம நீங்க வந்து பேசுறீங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அப்படி அந்த மாடல் ட்ரெஸ்ல அப்படி என்னையா தவறு இருக்கு? நாங்க ரொம்ப அப்படியே ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம். மாடல் ட்ரெஸ் மாதிரி, ஒரு ஆப் ட்ரெஸ் மாதிரி ஒரு நல்ல மாடலா அதுவும் போட்டிருக்கோம் டீசெண்டா. இது வெளிநாட்டு கல்ச்சர் அப்படித்தான் இருக்கும். நீங்க என்னன்னா தேவையில்லாம ஒரு அமைச்சரை வந்து அந்த அக்கா வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஏன் இப்படி மட்டம் தட்டுறீங்க? அது மட்டும் இல்ல, என்ன இப்படி மூஞ்ச புறம் சோசியல் மீடியா புறம் பரப்பி விட்டு என்ன வந்து அசிங்கப்படுத்துறீங்களே, எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குன்னு அந்த அக்கா கண்ணீர் வடிச்சு பேசியிருக்கல. இல்ல நான் ஒன்னு கேட்க, உங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், சச்சரவு இருக்கலாம்ல. அவங்க ஒரு பெண்ணு, முதல்ல அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும், அவங்களுக்கு கணவர் இருப்பாங்க, அவங்க பிள்ளைகள் இருக்கும், அவங்க அண்ணன் தம்பி மக்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்படி ஒருத்தரை நம்ம அசிங்கப்படுத்துறமே, அது எவ்வளவு ஒரு மனசு வேதனை அந்த விஷயத்துல சொல்லும் போது வரும். அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஒரு வெளியில போகும்போது எவ்வளவு வேதனைப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புத்தி கூட இல்லாத அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து நீங்க கேவலப்படுத்தினா எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்துவீங்க? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கல. அது அந்த நல்ல வேலைக்கு சொல்லுதேன். அந்த சில பேவுல வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனா தான் பண்ணா அமைச்சர் அப்படி அரைக்குறை ஆபாசமா ட்ரெஸ் போட்டுதாங்க தகுதியில்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தவனுவா. இப்போ அந்த சகோதரி வெளிநாட்டில் இருக்காங்க மலேசியால. இப்போ அந்த சகோதரி வீடியோ பதிவு போட்டவொடனே எல்லாம் மூடிக்கிட்டு கிடக்காங்க வாய் எல்லாத்தையும். இது எதுக்கு இந்த பகுமானன்னு கேட்க. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து, ஒரு பெண்ணு அதிகாரியை வந்து அமைச்சரே இந்த மாதிரி பேசுறீங்கன்னா விரல் நாக்கு மேல பல்ல போட்டாது. அமைச்சரே கிடையாது அவங்க, ஆக்சுவலா அமைச்சரே கிடையாது. வேற அக்கா வீடியோ பார்த்தா அமைச்சர் கீர்த்தனாக்கா மாதிரியே சாடையா இருக்காங்க. ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாடையா இருக்க பெண்மணி உடனே அமைச்சர் கீர்த்தனாக்கான்னு சொல்லி அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணி கேவலப்படுத்தி, கொஞ்சமாவது ஒரு மனுஷ தன்மையை நினைங்கயா. ஒரு பொம்பளை பிள்ளைய பேசணுமே, நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைய ஒருத்தன் பேசுறான்னு நம்ம விடுவோமா? அதனால அமைச்சர் பெருமக்களை எல்லாரும் குறை சொல்றீங்க. எத்தனையோ படிச்சவங்க, அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு துறையில இருக்க அமைச்சர் மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையான ஆட்களை தான் வந்து நம்ம தளபதி முதலமைச்சர் விஜயனை வந்து வச்சிருக்காரு, ஜோசப் விஜயனை. அப்படி இருக்கும்போது நீங்க சும்மா குற்றம் குரல சொல்லக்கூடாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் வந்து நல்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருந்தவர், நல்லா படிச்சிருக்காரு. அவரெல்லாம் பள்ளி கல்வித்துறைக்கு பெரிய ஒரு உண்மையை சொல்றேன், நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆள், உண்மையை சொல்றேன். அப்படி உள்ள மனுஷனை தான் அமைச்சராக வச்சிருக்காங்க. அதனால ஒவ்வொரு துறையில இருக்க அமைச்சர் மாதிரி சுத்தமானவங்க, நல்லவங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க ஐயா, படிச்சவங்க ஐயா. முதல்ல படித்த இளைஞர்கள் இப்பதான் நம்ம சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சரா எம்எல்ஏ ஒரு இளைஞர்களை பார்க்க முடியுது. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பெண் அமைச்சரை வேற ஒரு அக்கா ரீல்ஸ் போட்டு அவங்கள மாதிரி இருக்க போட்டிருக்காங்க. உடனே அவங்க தான் இவங்கிற மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. இது முற்றிலும் தவறு. இது நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது போற இன்னொரு விஷயம் நினைக்கிறேன். நான் கூட தளபதி நம்ம அமைச்சர் விஜயனை கூட வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வந்து மனசு வேதனைப்பட்டு பேசியிருப்பேன். என்னன்னா, இந்த அரசு பேருந்துகள்ல வந்து வட மாநில தொழிலாளர்கள்லாம் வந்து கண்டக்டர் டிரைவர்லாம் வந்து பணி நியமனம் பண்ண போறாங்க விஜயனை, தமிழ் மக்களுக்கு தான், தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், இப்படி கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அது வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்போ தான் அது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு நான் பேசுனது. அதனால அது பேசினா மன்னிச்சுக்கோங்க விஜயனை. என்னன்னா, எல்லாருமே வந்து சொன்னீங்களா இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா வடமாநில ஆளை கொண்டு வைக்க போறியா அப்படின்னு சொல்லி. அது ஆக்சுவலா இந்த வடமாநில தொழிலாளர்களை வேலைக்கு வைக்க போறேன்னு சொல்லி வந்து டிவிக்கு ஆட்சி கிடையாது, திமுக ஆட்சி. திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட டெண்டர் தான் அது. வடமாநில தொழிலாளர்களை வந்து கண்டக்டரா டிரைவரா வைக்க போறேன்னு. இது தெரியாம நம்ம எல்லாம் டிவிக்கு ஆச்சு அதை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். இது ரொம்ப தவறான விஷயம். அதனால அண்ணன் விஜய் கண்டிப்பா அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. தமிழ் மக்கள் எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அந்த ஆபீஸ்ல
அலுவலகத்தில் பதிஞ்சு வச்சிருக்காங்க, வேலையில்லா பட்ட அலுவலகம் இருக்குல்ல, அதில் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, அதனால அவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாவோ. அதனால மக்களே, யாரை பற்றி குறை சொல்லாதீங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லது பண்ணால் கண்டிப்பாக ஆண்டவன் நமக்கு நல்லது செய்வான், கெட்டது பண்ணால் ஆண்டவன் கண்டிப்பாக கெட்டதான் செய்வான். மக்களே ரைட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். யார் மனுஷனை புண்படுத்த மாதிரி பேசாமல் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு மறக்காம நம்ம பேப்பர் ரெடி 242 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.